செய்திகள். மாமியாரை அடித்து கொலை செய்த மருமகன். இந்த சம்பவத்தால் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவேனைநல்லூர் அருகே பாவந்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சிவா. இவர் கோயம்புத்தூரில் பழ மார்க்கெட்டில் வேலை பார்த்து கொண்டு வருகிறார். இவரது மனைவி மீனா மற்றும் 2 குழந்தைகளுடன் கோயம்புத்தூரில் வசித்து வந்தார். இந்நிலையில் தைப்பூச திருவிழாவிற்காக சிவா தனது குடும்பத்தினருடன் பாவந்தூர் கிராமத்திற்கு வந்துள்ளார். அப்போது ஆனத்தூர் கிராமத்தில் இருந்து தனது மகள் மீனா மற்றும் பேரக்குழந்தைகளை பார்ப்பதற்காக மீனாவின் தாயார் தனலட்சுமி பாவந்தூர் கிராமத்திற்கு வந்தார். இதற்கிடையே சிவா மற்றும் மீனா இருவர்களிடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தொன்று கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மறிக்க சென்ற மாமியார் தனலட்சுமியை சிவா இரும்பு பைப்பால் தலையில் பலமாக அடித்துள்ளார். தனலட்சுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து தலைமறைவான சிவா திருவேனைநல்லூர் இன்ஸ்பெக்டர் அழகிரி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் அழகிரி தலைமையிலான தனிப்படை போலீசார் 24 மணி நேரத்தில் சிவாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. ரேட்டிவ்ஸ் தமிழ் செய்திக்காக திருவேனைநல்லூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட்டிவ்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.